ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா மோட்டிவேஷனல் வீடியோ. அதாவது எப்பயுமே பணத்தை சம்பாதிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் அவசரம். ஆனால் பணத்தை எப்படி சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வச்சு தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. இதை நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் நாம் நம்மளுடைய லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். எப்பயுமே பணக்காரங்க நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறத விட அது என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறத விட நம்ம குறிக்கோளாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா அவங்க எப்பயுமே அசையும் பொருள் அசையா பொருள்னு சொல்லிட்டு ரெண்டு பொருளை நம்ம என்ன பண்ணோம்னா டைவர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அசையும் பொருள் அப்படின்னா காரோ இல்லை பணமாவோ இல்லை அந்த அந்த பொருள் என்னன்னா ஆக்சுவலி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது அசையும் பொருள். அசையா பொருள் அப்படின்னு சொன்னாலோ அது நிலமாவோ இல்லை மனையாவோ இல்லை வீடாவோ அப்படி வச்சுருப்பாங்க. அது அசையா பொருள்னு சொல்லுவாங்க. இது எதுக்கோசரம் இதை நான் சொல்கிறேன்னா எப்பவுமே பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்கிறாங்க, ஏழையாக ஆகிட்டே இருக்காங்க. என்ன ரீசன்? இதான் 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. 80-20 ரூல்னா 80% மக்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே திங்க் பண்ணுவாங்க. அந்த 20% மக்கள் எப்பயுமே ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவங்க திங்க் பண்ணுறதாலேயோ என்னவோ தெரியல, அந்த ஏழையாகவே இருக்கான், பணக்காரனாகவே இருக்கான். பட் நாம் நம்ம வாழ்க்கைக்கு அந்த 20% மக்களோட நம்ம ஆட் ஆகிடணும். ஓகே, எப்பவுமே பணத்தை சேமிப்பு கற்றுக்குங்க. லிமிட்டாக தேவைக்கு அதிகமாக வாங்காதீங்க, தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள், லிமிட்டாக இருங்க. ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ.